ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பிக் பாஸ் ஷீட்ல ஆளானப்பட்ட அருணையை அழுக வச்சிருக்காங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அருண் தான் எல்லாருமே அழுக வைப்பாரு. காரணம் அவர் விளாடுற கேம்னால கிடையாது. அவரோட அந்த ப்ரொவோக்கிங் ஸ்கில்லால ஆப்போசிட்ல பேசுறவங்கனால எப்பயுமே கண்ணீர் வர வச்சிருவாப்புல அருண். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு லிட்டரலி ஒரு இடத்துக்கு போயிட்டு அருண் கொஞ்சம் சும்மா அறியா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டையே தூண்டுற ஒரு பர்சன் தான் அவர். ஆளானப்பட்ட அருணையே நீ முதல் ப்ரோமோ அழுது அவரோட ரூம்ல பாத்தீங்கன்னா கட்டில் உட்காந்து எட்டோ பாவப்பட்டுட்டாடு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எமோஷனை தூண்டி விட்டுருப்பாங்க. அது லைவ்ல போய் பார்த்தாலே தெரியுது. ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். தீபக் வந்து அங்க இருந்து அருண் வரப்ப வாங்க ட்விஸ்டர் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நேத்து அந்த நாமினேஷன்ல கொடுத்த பட்ட பேரை வச்சு கூப்பிடாரு. அது ஒரு வடிவேல் காமெடி இருக்குல்ல, அப்புறம் எல்லச்சாமி எப்படி இருக்க அப்படின்னு பேசுவார்ல, அது மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அருண் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுறாரு. ஏன்னா அவர் பேரே ட்விஸ்டர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் ஆகிதானே ஆகணும். அதனால என்ன ஆகுறாரு, வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தீபக் அடமொழியா வச்சு கூப்பிடுறாரு. ஆக்சுவலா அந்த ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற பேர் எங்க வந்தது அப்படின்னா இந்த ரெஸ்ட் ரூம் விசஸ் அந்த வெசல் வாஷிங் டீம் தான். அப்ப பாத்ரூம் கழுவுறவங்களாம் வந்து ஒரு பக்கம் நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இன்னொரு பக்கம் குக் பண்றவங்களாம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை வச்சிருந்தாங்க. அந்த ஒரு பேசிஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் நான் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் போது போக போக அவங்களுக்குள்ள அது சண்டையாவே மாறுது. வாங்க ட்விஸ்டர் குட் மார்னிங் வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர். அந்த சண்டை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அப்படியே முத்தி போயிட்டு அருண் விசஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படியே மாறிடுது. ஆனா அருண் என்ன சொல்றாருன்னா, உங்களை மாதிரி ஜாக்சன் துறைக்கு முன்னாடி என்ன மாதிரி ட்விஸ்டரா இருக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது அந்த படங்கள் எல்லாம் வரல, இப்படியா நீ இருக்கும்போது உனக்கு முன்னாடி நான் இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லடா. விஐபி படத்துல நம்ம தனுஷ் சொல்லுவாரு, ஏன்டா வெள்ள பண்ணி எந்த தகுதியுமே இல்லாம சரியான படிப்பு முடியும் என்னடா என்ன இந்த ப்ரோமோட எண்ட்ல ஒரு டைலாக் சொல்றாரு, என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும் அப்படின்னு. அதுதான் நானும் கேட்குறேன், என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும். லிட்ரலி அருண் உங்களுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற இவ்வளோ ஹவுஸ்மேட்ஸை பார்த்து அருண் உங்க எல்லாருக்கும் என்னாச்சுன்னு கேட்குறாரு தவிர, ஓகே எல்லாரும் நம்மளை அப்போஸ் பண்றாங்க, எல்லாரும் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா நமக்கு தான் என்னமோ ஆச்சுங்கிறத அவருக்கு தோணி இருக்கணும். அது இல்லை, நான் சரியாக தான் இருக்கேன், நீங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த தவறா பாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கோச்சிக்கிட்டு தலையை உள்ள போய் உட்காந்துருக்காரு. அப்போ அவரே யோசிச்சிருக்கணும், இந்த வீட்டில் கோவா கேங் இருக்கு, நம்ம போய் ஆட்டம் போட்டோம்னு ஒரு பக்கம் கொண்டாடணும், அவங்களும் நம்மளை திட்டுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் விஷாலாக இருக்கட்டும் சத்யாவாக இருக்கட்டும் இவங்களும் நம்ம திட்டுறாங்க. இது இல்லாமல் கேமை கரெக்டாக பார்க்குற தீபக்கும் நம்மளை திட்டுறாரு. அப்போ தப்பு யார் மேலே இருக்குது அப்படிங்கிறத தலைவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என்னையா பண்ணுறீங்க அப்படின்ட்டு போகிறாரு. இந்த தேட்டர்லாம் ஒரு டைலாக் ஒரு மாதிரிங்களா, நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு. அது மாதிரி நம்ம வருணுக்கு என்னதான் ஆச்சு, பேசாமல் நீங்கள் பாரதி கண்ணம்மா 10வது பார்ட்டே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் வெளியே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க, அருண் என்ன ட்ரை பண்ணுறாரு தெரியுமா, கிட்டத்தட்ட அர்ச்சனா மாதிரியே ஒரு பிரச்சனையை பண்ணுறது, அழுகுறது, சிம்பதியை கிரியேட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாருலாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் விஜய் சேதுபதிக்கிட்ட இந்த வாரம் ரோஸ்ட் வாங்கிட்டோம், கேமை வேற மாதிரி விளாடன்னு சொல்லி லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது மட்டும் அருண் வேற ஜோனுக்கு போயிட்டாப்ல. அடுத்த வாரம் பாரு விஜய் சேதுபதியை நான் திட்டுறேங்கிற ஜோன்ல இருக்காப்புல. இப்படியா முதல் ப்ரோமோ முடிஞ்சுதா, ப்ரோமோ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது தீபக் போயிட்டு அருண் கிட்ட பேசுறாரு. பேசுறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப நார்மலான சொன்ன ஒரு விஷயம், இது இவ்வளோ ஹர்ட் ஆகும் தெரியலன்னு சொல்லி கண்ணெல்லாம் கலங்கி கிட்டத்தட்ட சோக மயத்துக்கெல்லாம் போறாரு தீபக். ஆக மொத்தம் இது ஒரு இன்டென்ஸா நடந்தது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்படியே இரண்டாவது ப்ரோமோ வருது. பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க் அப்படின்னா, இது எல்லா சீசன்லயுமே நடக்கிற ஒரு டாஸ்க் தான். அதாவது வெளியில வந்து ஹவுஸ்மேட் சைக்கிள் ஓட்டணும். அந்த சைக்கிள் ஓட்ட ஓட்ட உள்ள அவங்களுக்கு பவரோ எலக்ட்ரிசிட்டியோ தண்ணியோ ஏதோ ஒரு விஷயத்தை அப்பதான் பிக் பாஸ் கொடுப்பாரு. ஆர்எல்ஸ் கேஸை கூட அப்பதான் கொடுப்பாரு. இதை நம்ம பார்த்துருக்கோம் எப்போதுமே. அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை தொழிற்கூடம் சொல்லிட்டு ஒன்று நடக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபர்ஸ் ஒரு பக்கம், மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம். ஸோ இந்த லேபர் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா, பவித்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா இருக்காரு, அப்புறம் அருண், ராணவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண், இவங்க எல்லாருமே ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு யூனியன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்குலின், சௌந்தர்யா, தீபக்கு, அதுக்கப்புறம் மஞ்சரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ரூலும் போடப்படுது, இங்கே சைக்கிள் ஓட்டுறது நிப்பாட்டினா உள்ள உங்களுக்கு தண்ணி வராது, தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டி தான் ஆகணும். அப்போ தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது, சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபர்ஸ் வச்சு வேலை வாங்குறது மூலமாக தான் இந்த வாரம் வீடு இயங்குறதே இருக்குது அப்படிங்கிறது அந்த டாஸ்க். அப்படின்ற பட்சத்தில் அந்த லேபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூலை வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க பிக் பாஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் லைவ்ல போய் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட்ல சைடில் இருக்கக்கூடிய முத்துக்குமரனோ, ஜாக்லினோ, தீபக் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேரான பிளான் டிராஃப்ட்டை தான் வைக்கிறாங்க. அதாவது கேம் ஈக்குவலண்ட்டாக போகிறதுக்கான ஒரு டிராஃப்ட் வைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேமை நம்ம வேற மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி எது சொன்னாலும் முடியாதுங்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதான் ரஞ்சித் சொல்கிறாரு, இந்த வாரம் வந்து நம்ம எல்லாம் கையை கட்டி நின்றுட்டோம், அடுத்த வாரம் நம்ம கையை கட்டியே நிற்கக்கூடாது, நம்ம 5 பேரும் 5 சிங்கம், அதை முதல்ல முடிவு பண்ணுங்க அப்படின்றாரு. முதல்ல யூனியனுக்கு தலைவராக யாரை நியமிக்கிறதுன்றதுல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஆளை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் யார் லீடராக இருக்கும்போது அந்த வீடு வந்து தனியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த ஒரு பட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து லீடராக இருக்கிறப்ப அவரோட ஒரு விஷயங்களுமே என்ன ஆகுது அப்படின்னா,
இப்போ ஒரு லேபர் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ரூல் வைக்கிறாங்கன்னா முதல்ல என்னன்னு பேசணும், அதுக்கப்புறம் அவங்களோட கோரிக்கையை சொல்லணும். இவங்க சைடில் என்ன வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கோ அதை அவங்க கிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி தானே கேம் போகணும். ஆனால் இந்த இடத்துல எடுத்தோடனே இல்லை இல்லை அது எனக்கு செட் ஆகாது, என்னால் பண்ண முடியாது போ அப்படிங்கிறது. திரும்ப அதுலேருந்து ஒரு ரூலை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தா நீ அதை சேஞ்ச் பண்ண, எங்களுக்கு அது செட் ஆகாது போ அப்படிங்கிறது. அப்போ செட் ஆகலை அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான ஐடியாலாம் இல்லை. டைரெக்டாக அந்த கேமே விளாட மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே அருண் கிட்டேருந்து வருது. அப்போ தான் 2வது ப்ரோமோ வருது. அந்த 2வது ப்ரோமோவில் தான் வந்து இந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணலாமா, இந்த ரூல்ஸை போடலாமா அப்படின்னா ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்னன்னா பிக் பாஸ் கொடுத்த அந்த டிராஃப்ட் புக்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. அவங்க நினைக்கிற மாதிரி ரூலை மாற்றிக்கலாம். அதை முத்துக்குமரன் சொல்லும்போது ஓ இஷ்டத்துக்குலாம் வந்து பண்ண முடியாது, யூ ஜஸ்ட் அ ப்ரோவோக்கர், ஏதோ ஹம்பக் அப்படி இப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பேசுகிறான். நீ பேசுறதுக்கு மட்டும் தான் லைக் யூ ஜஸ்ட் அ மவுத் பீஸ், நீ எந்த யூஸும் இல்லை, யூ ஜஸ்ட் அ மவுத் பீஸ் அப்படின்றப்ப தான் முத்துக்குமரன் கடுப்பாயி ஆமாண்டா அப்படிங்கிறாரு. இந்த ஆமாண்டா சொல்கிறதுக்கு முன்னாடியே போ அப்படின்னு சொல்லி அருண் வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி 2வது வாரமாக சொன்ன ஒரு வார்த்தை இந்த சீப்போ அப்புறம் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் மேனேஜர்லாம் வச்சுக்காதீங்கன்னாப்புல. பட் அருணோட ஒரு விஷயம் வந்து இங்கே 2வது ப்ரோமோல எக்ஸ்போசர் ஆகுது. ஆக மொத்தம் அதுவும் ஒரு பஞ்சாயத்துக்குரிய விஷயமா மாறுது. இது இந்த வாரத்துக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்த சண்டை முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 3வது ப்ரோமோ வருது. 3வது ப்ரோமோலே லிட்டரலி அதே தான், அந்த மேனேஜ்மெண்ட்டோட மீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மீட்டிங்கில் கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இவங்களுக்குள்ள கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கணுமா ரெஸ்ட் ரூம் போகிறது நேச்சர் கால்ஸ் இல்லை அப்படி பண்ண முடியாது. அதை காலையில் வந்து முத்துக்குமரன் போயிட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் டீமில் கேட்குறாரு, ரெஸ்ட் ரூம்க்கு ஆப்ஷன் எப்படியா கொடுப்போம், நம்மள்ட்ட கேட்டுட்டு போகணுமா இல்லை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டமானதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கக்கூடாங்கிற மாதிரியான ஒரு பிளான் தான் போகுது. பட் அதுக்கப்புறமா சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அருண் போகிறப்ப இருங்க வந்து பேசிட்டு போங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்குலாம் போக முடியாது, நேச்சர் காலுக்கெல்லாம் யார்கிட்டையும் நாங்கள் கேட்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் சண்டை நடந்து அப்படி ஒரு கேமை ஆடவே முடியாது, நீ சொல்கிறதுக்கு எங்களால் ஒத்துக்கவே முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஒரு டீமை கூப்பிட்டு ஒரு பக்கம் போயிடுறாரு. முத்துக்குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடு இயங்குறத அவங்கள வச்சு, வீடு இயங்குனா இயங்குது இயங்கலானா போகுது, அவங்க தான் பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்துடுறாப்புல. ஆக மொத்தம் 3 ப்ரோமோ அப்படி முடிஞ்சிருச்சா. லைவ்ல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த கேமை கொடுத்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டே விளாட்றது உங்கள் வேலையாடா, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா அவன் சொல்ல வர்றதுக்குள்ளே அந்த கேமை தப்பாக எடுத்துகிட்டு போய் விளாட்றதுல என்ன உங்களுக்கு பெருமை இருக்குது. எனக்கு அதுதான் தோணுது. ஒரு பக்கம் வந்து முத்துக்குமரன்லேருந்து எல்லாம் அந்த ரூல்ஸை படித்து கரெக்டாக தான் சொல்ல வராங்க. அதுக்குள்ளவே ஆகும்னு அடிச்சுட்டு சரி ஓகே இப்போ நீ சைக்கிள் ஓட்டல, உன்னால் வேலை பார்க்க முடியாது, நீ ஸ்ட்ரைக் அடிக்கிற, தண்ணி வராது, சாப்பாடு வராது, அப்போ ஒரு கட்டத்தில் எல்லாரும் பட்டினியாக கிடப்பாங்க, நீங்கள் தான் பட்டினியாக கிடப்பீங்க. சரி ஓகே நம்மளுக்கு பசிக்குதே அதனால சைக்கிள் ஓட்டி தண்ணியை பிடிச்சிவோம், சரி சைக்கிள் ஓட்டுவீங்க. இந்த பக்கம் இருக்க மேனேஜ்மெண்ட் டீம் உள்ள தண்ணி பிடிச்சி சமைக்கணுமே, அவங்க ஏன் சமைக்கணும், அப்போ அவங்க பிரச்சனை பண்ண என்ன ஆகும். இந்த டாஸ்க்கை எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது இருக்குது தவிர இவங்க கிட்ட வன்மம் தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே சொல்ல போனால் இவங்க கிட்ட ஸ்போர்ட் இல்லை, ஒரு பேக்கேஜ் தான் இருக்குது. அந்த பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மங்கள், அது எவ்வளோ டாஸ்க் வந்தாலும் மாறாது. சொல்லப்போனால் இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூட இந்த வன்மங்கள்லாம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்படியா 3 ப்ரோமோ முடியும் போது கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஒருத்தவர் 3 ப்ரோமோலையுமே ஒரு கமெண்ட் ஒன்று கரெக்டாக போட்டு வச்சிருக்காரு. யாரெல்லாம் இந்த வாரம் வந்து விஜய் விஷாலும் தர்ஷிகாவும் வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்னு சொல்லி சம்மந்தமில்லை போட்டு அவங்க 2 பேரும் இந்த 3 ப்ரோமோல தெரியலையே, அவங்கள ஏன் நீ இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவரால் 3 ப்ரோமோ பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டில் வன்மங்கள் அதிகமாக இருக்குது. கொடுக்கப்பட்ட கேமை அந்த டாஸ்க் ஒழுங்காக புரிஞ்சுக்காமல் விளாடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுதே தவிர அதிகபட்சம் இவங்க கண்டென்ட்டுக்காக சண்டை போடுற மாதிரியெல்லாம் தெரியல. இனிமேல் விஜய் சேதுபதிட்டு நம்ம கை கட்டி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி சண்டை போட்டு கேம் விளாட்றாங்கன்றதான் தெரியுது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அருணோட இந்த ஒரு பிஹேவியர் நல்லா இருக்கா, அவர் முத்துக்குமரன் வந்து சீப்போ அப்படிங்கிறது, காலையில் அந்த ட்விஸ்டருங்கிறதுக்கு வந்து அவர் ஒரு பக்கம் பேசினது, இதை தாண்டி தீபக் அவரை வந்து வாங்க ட்விஸ்டர்னு கூப்பிட்டு ட்ரிகர் பண்ணது, இது மாதிரியான விஷயங்களை யார் மீது தவறு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போகிற அருண் ஒரு பக்கம், நீங்கள் போனால் போகணும்னு சொல்லி போகிற முத்துக்குமரன் ஒரு பக்கம், மேனேஜ்மெண்ட்டாக லேபரா 2 டீமில் யார் பக்கம் வந்து நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.